இருந்த போதிலும் பிரச்சாரம் நடைபெறும் மரக்கடை பகுதியில் விஜய் உரையாற்ற போகிறார் இன்னும் சில நிமிடங்களில் என்று கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக அதே பகுதியில் அந்த பேருந்து ஸ்தம்பித்து போய் இருப்பதால் இப்போது அவரது உரை இன்னும் சில நிமிடங்களில் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடிகர் விஜயின் அந்த முதல் அரசியல் பயணமானது, அரசியல் பிரச்சார பயணமானது மக்கள் வெள்ளத்தில் அங்கு ஏராளமானோர் திரண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பேருந்தின் மேற்பகுதியில் இன்னும் சில நிமிடங்களில் விஜய் எழுந்து நின்று உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆங்காங்கே தொண்டர்கள் கூட்டத்தில் ஊர்ந்து செல்வதால் அந்த குறிப்பிட்ட இடத்தை விஜயின் வாகனம் அங்கு சென்றடைவதில் சிக்கல் நீடிக்கிறது. இதனால் விஜயின் பயணத்தில் அந்த அவர் உரையாற்றும் இடத்தை மாற்றுவார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. விஜய் உரையாற்றும் இடம் மாற்றப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கும் அதிகமாக அவர் உரையாற்றும் இடத்திற்கு அருகில் செல்வதற்கு பேருந்தை செலுத்துகிறார்கள். ஆனால் 6 மணி நேரமாக அந்த தொண்டர்கள் கூட்டத்தால் நகர முடியாமல் விஜயின் பேருந்து திணறுகிறது. மரக்கடை பகுதியில் அந்த இடம் ஏற்கனவே மக்கள் நெருக்கடி மிகுந்த குறுகலான பகுதி என்பதால் பேருந்தை மேலும் முன்னேறி இயக்க இயலவில்லை, முன்னோக்கி செலுத்த முடியவில்லை, பின்னோக்கியும் செலுத்த முடியவில்லை என்ற ஒரு கருத்து அங்கு அச்சம் கூட்ட நெரிசலால் மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலை தாண்டி விஜயின் வாகனம் அந்த உரையாற்றக்கூடிய பகுதிக்கு செல்லுமா என்ற கேள்வி எழுந்திருப்பதால் இப்போது கூட்ட நெரிசலை அங்கு அகற்றும் முயற்சியிலும் இப்போது பொதுமக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் வரை விஜய் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.